அன்பரசி சந்திரசேகர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி அந்த போனை வாங்கி பேசுறாங்க. சந்திரா, கஸ்தூரிக்கு எப்படிடா இருக்கு? நல்லா இருக்காமா, அவ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காமா, நான் அப்புறம் வேணா அவளை பேச சொல்றேம்மா அப்படிங்கிறாங்க. சரி சந்திரா, இங்க அன்பரசி அழுதுட்டே இருக்கா சந்திரா, நான் அழுகாதன்னு சொன்னா ஏதோ அழுகையா வருதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காடா அப்படின்னு சொல்லும் போதே நினைச்சு பாக்குறாரு சந்திரசேகர். கஸ்தூரிக்கு ஒண்ணுனே அன்பரசிக்கு தெரியுது பாரு, இதுதான் பாசம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அம்மா கவலைப்படாதீங்கம்மா, நாங்க வந்துருவோம், சீக்கிரம் வந்துருவோம்மா, நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. வேலையெல்லாம் அங்க எப்படிமா போயிட்டு இருக்கு? டே சந்திரா, நீ இல்லைங்கிற ஒரே ஒரு குறைதாண்டா, மத்தபடி வேலையெல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு, எல்லா வேலையுமே முடிஞ்சுது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. சரிம்மா, நான் போனை வச்சிடறேன் அப்படின்னு சொல்றாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் சந்திரசேகர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, கஸ்தூரி ப்ளீஸ், கஸ்தூரி கண்ணு முழிச்சிரு, கஸ்தூரி ப்ளீஸ் வந்துரு கஸ்தூரி அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. அப்போ அங்க ஒரு கான்ஸ்டபிள் வந்திருக்காரு. அவரு கேக்குறாரு, என்ன சார் உங்க பொண்ணுக்கு கல்யாணமா? ஆமா சார், அப்பதான் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க சார். அப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க சார், நான் வேணா இதை எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சார், இப்போ நான் சொல்லக்கூடிய நிலைமையில இல்ல சார், அப்புறம் வாங்க சார், என் மனசே சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சார், உங்க கஷ்டம் எனக்கு புரியுது, சரி சார் நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம அன்பரசிய காமிக்கிறாங்க. அன்பரசி அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. பாட்டி ஆறுதல் சொல்லிட்டு, நீ இப்ப படுத்து தூங்கு, காலையில வேற நேரத்துல எழுந்திருக்கணுமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அன்பரசியும் போய் படுத்து தூங்க போயிடுறாங்க. அசந்து போய் அன்பரசி தூங்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து யாரோ கதவு தட்டுற மாதிரி சவுண்டு கேக்குது. யாரடா இந்த டைம்ல கதவு தட்டுறது அப்படின்னு சொல்லி கதவை போய் ஓபன் பண்ணி பார்த்தா அங்க நிக்கிறாங்க கஸ்தூரி. கஸ்தூரிய பார்த்தோன்னே அவ்வளவு ஹாப்பி ஆயிருது. அம்மா எப்படிமா இப்ப இருக்கு உடம்பு, காய்ச்சல்னு சொன்னாங்களே அதெல்லாமே நல்லா இருக்குதுமா, சரி முகூர்த்தத்துக்கு லேட் ஆயிடுச்சு, நீ போய் குளிப்போ அப்படின்னு சொல்றாங்க. கஸ்தூரி, அம்மா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா, உன் மடியில ஒரு 10 நிமிஷம் படுத்துட்டு அதுக்கப்புறம் போய் குளிக்கிறமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்றாங்க. சரி மடியில படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மடியில படுக்க வச்சுட்டு கஸ்தூரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருமா, நம்மளோட வீட்டுக்கும் உன்னோட புகுந்த வீட்டுக்கும் நீ தான் பாலமா இருக்க போற. அங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. விஸ்வத்தம்பி பத்தி கவலையே இல்ல, அவரு உன்னை நல்லா புரிஞ்சுக்குவாரு. ஆனா மத்தவங்க உன்னை புரிஞ்சுக்குவாங்களான்னு நம்ப முடியாதுமா, நீ தான் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும். அப்புறம் சுபா இந்த வீட்டுல இருக்கிற பொண்ணு, அவ வேற ஒரு வீட்டுக்கு போற பொண்ணு, அவளை நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும். அப்பப்ப அவகிட்ட ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு, சரிம்மா நான் பாத்துக்கிறேம்மா, எல்லாமே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அன்பரசி பேசிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு எக்கோ மாதிரி ஒரு வாய்ஸ் வருது. அன்பரசி எழுந்திரி, அன்பரசி எழுந்திரி அப்படின்னு சொல்லி. என்னடா யார் வாய்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா அது மஞ்சுவோட வாய்ஸ் தான். ஆக்சுவலா இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அன்பரசி மஞ்சுவோட வாய்ஸ் கேக்குது. முழிச்சிடுறாங்க. முழிச்சு பார்த்தா இது கனவு. எங்க அம்மா இங்கதானே இருந்தாங்க, இங்கதானே இருக்காங்க அப்படின்னு தேடுறாங்க. என்ன அன்பரசி தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. மஞ்சு சொன்னோடனே அப்பதான் தெரியுது அது கனவுன்னு. இல்ல, அம்மா வந்திருந்தாங்க அதான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, அதெல்லாம் வந்துருவாங்க அன்பரசி, நீ போய் ரெடியாக்கு போ, முகூர்த்தத்துக்கு லேட் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மஞ்சு, அம்மா வந்திருப்பாங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க, நான் போய் எங்க இருக்காங்கன்னு பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க போறாங்க. கரெக்டா அங்க பாட்டி வந்துடுறாங்க. எங்கம்மா போற? இல்ல, அம்மா வந்துட்டாங்களான்னு பார்க்க போறேன், ரெஸ்ட் எடுத்துட்டு தான் இருப்பாங்க, வந்திருப்பாங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அன்பரசி, நான் 3 மணிக்கு தான்ப்பா கேட்டேன் சந்திரா கிட்ட, அவங்க இன்னும் அங்கதான் இருக்காங்களாமா, மருந்து போட்டிருக்கனால ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான்னு சொன்னாமா, நீ இப்ப ரெடி ஆக, அதுக்குள்ள வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது அன்பரசிக்கு. அப்பாக்கு போன் வேணா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்றாங்க. ஆனா சந்திரசேகர் போனு எடுக்கல. அப்பா என்ன போனு எடுக்க மாட்டேங்கிறாரு, என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷனா இருக்காங்க அன்பரசி. அடுத்ததே சிவகாமியும் மங்கா 2 பேரும் குறுக்கா நடுக்கா நடந்துகிட்டு ஒரே யோசனையா இருக்காங்க ஒரு ரூம்ல. அப்போ அங்க அனன்யா வர்றாங்க. என்னாச்சு? ஒண்ணுமே இல்ல, அந்த கஸ்தூரி பத்தி தகவல் வந்திருக்கும்னு சொல்லி சொன்னீங்க, ஒரு தகவலுமே வரலையே, என்னமா ஆச்சு அப்படின்னு அனன்யா கேக்குறாங்க. மங்கா சொல்றாங்க, இங்க பரிச்சல 3 மணி வரைக்கும் நாங்க இங்கேயே அங்கேயே முழிச்சுக்கிட்டு தூங்காம இருந்தது காரணம் என்ன, அங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து. அங்க ஒரு வார்ட் பாய் இருக்கான், அவன் தான் அப்டேட் பண்ணிட்டே இருந்தான். டாக்டர் கைய விரிச்சிட்டாங்களாமா 3 மணிக்கே, இனி ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னம்மா ஒண்ணுமே விஷயமே வரலையே அப்படின்னு சொல்றாங்க. அனன்யா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சிவகாமி சொல்றாங்க, எனக்கு என்னமோ ஒரு டவுட்டா இருக்குது அப்படிங்கிறாங்க. உனக்கு என்னடி டவுட் வந்தது அப்படின்னு மங்கா கேக்குறாங்க. இல்ல, இவரு இந்த விஷயத்த சொல்லாம இருக்கிறாருன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கல்யாணத்தை இப்படியே இவர் நடத்திடலாம்னு நினைக்கிறாரோ என்னமோமா அப்படின்னு சொன்னோடனே, மா இன்னொரு தடவை இந்த மாதிரி விஷயத்த சொன்னேன்னு வச்சுக்கோ, எனக்கு பயங்கர கோவம்
கோவம் வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல செல்லம், சொல்லுவாங்க பாரு அப்படிங்கிறாங்க. நான் வேணா அப்பாக்கு ஃபோன் பண்ணி கேட்கட்டுமாமா? இந்த வேற வேணையே வேணாண்டி. இது வரைக்கும் இத்தனை வருஷத்துல நீ உன் அப்பாக்கு ஏதாச்சும் ஃபோன் பண்ணிருக்கியா? சாப்பிட்டியான்னு கேட்டிருக்கியா? அன்பா ஏதாச்சும் பேசியிருக்கியா? இல்ல. அப்புறம் என்ன இப்போ கால் பண்ற? இப்ப கால் பண்ணேன்னா அப்புறம் சந்தேகம் வந்துரும். அப்புறம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பாட்டி, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. அம்மா பாருங்க எப்படி பேசுறாங்க பாருங்க பாட்டி. செல்லம், நீ அமைதியா இரு. குளிச்சுட்டு ரெடியா நீ ஜம்முன்னு வா. அதெல்லாம் கல்யாணம் நடக்காது. நீ போய் ரெடி ஆயிட்டு வா போ அப்படின்னு சொல்றாங்க. என்னமோ பாட்டி நீங்க சொல்றீங்க, நானும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. அனன்யா, மா இவ்வளவு சமாளிக்கிறது பெரும் பிரச்சனையா இருக்குதுமா. என்னம்மா இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. விடுடி, சும்மா போட்டு மனசை போட்டு குழப்பிக்காத சிவகாமி. நம்ம வேலையை முதல்ல பார்க்கணும் ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அன்பரசி காமிக்கிறாங்க. கூடவே மஞ்சு, சுபா 2 பேரும் இருக்காங்க. அன்பரசி வந்து மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. மேக்கப் உமன் 2 பேரும் வந்து அப்போ ஒரு ஃபோன் கால் வருது. மேக்கப் உமன் கிட்ட சொல்றாங்க, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கால், நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசி போறாங்க. அதை பார்த்துட்டு எங்க போறா இவ அப்படின்னு மஞ்சு, சுபா 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ரூமை விட்டு வெளியே போய் கதவை சாத்திட்டு, சார் சொல்லுங்க சார் அப்படிங்கும் போது, என்னாச்சு அன்பரசி, என்னாச்சு, ஏன் இப்படி பேசுற? என்னோட அன்பரசி மாதிரியே நீ பேசலையே அப்படின்னு சொல்றாரு விஸ்வா. இல்ல சார், அப்பா அம்மா இன்னும் வரல சார், அதான் அப்படிங்கிறாங்க. அன்பரசி, இதுக்கு தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? சார் இல்ல சார், அம்மாக்கு காய்ச்சலாமா சார், டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. அட அப்படியே அன்பரசி, சாதாரணமாவே காய்ச்சல்னா விட மாட்டாங்க, எல்லா டெஸ்டும் எடுத்துட்டு இருப்பாங்க. எல்லா டெஸ்டும் எடுத்து முடிச்சுட்டு வருவாங்க அன்பரசி. நம்ம டாக்டர்லாம் விட மாட்டாங்க, எல்லாம் ஒரு நாள் வச்சு பார்த்துட்டு தான் விடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. விஸ்வாவும் இல்ல சார், ஒரே பதட்டமா இருக்குது அப்படின்னு அன்பரசி சொல்றாங்க. அதுக்கு விஸ்வா சொல்றாரு, எனக்கும் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஐட்ட நினைச்சு பதட்டமா இருக்குது, ஆனா அதை வெளியே காமிச்சுக்கிறேன்னா அப்படின்னு சிரிக்கிறாங்க. அன்பரசி, அன்பரசி சிரிக்கிறேன்னா சத்தம் போட்டு சிரிச்சிரு, நான் ஒண்ணு உன்னை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. போங்க சார், உங்களுக்கு இதேதான் இது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. வெக்கப்பட்டு இருக்காங்க. சரி சார், நான் போனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசி போனை வச்சுட்டு மறுபடியும் போய் மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததே காலையில் ஆயிருது. வரவேற்புக்கு பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை சைடு பத்மா, மூர்த்தி, வசந்த் 3 பேர் நின்றுட்டு இருக்காங்க. பொண்ணு வீட்டு சைடு பாட்டி மட்டும் தான் நின்று எல்லாத்தையும் வரவேற்றுட்டு இருக்காங்க. அப்போ மூர்த்திக்கு ஒரு சின்னதா ஒரு டவுட் வந்துருது. என்ன கௌசல்யா ஆளவே காணோம் அப்படின்னு யோசனை பண்றாரு. ஆமா, கௌசல்யா எங்கடா போயிருக்கா? இங்க காணாம, அங்கதான்ப்பா இருப்பா எங்கேயாச்சு. டேய் என்னடா வசந்த் சொல்லிக்கிட்டு இருக்க? நேத்து நைட் இருந்து காணா, எங்கேயோ வீட்டுக்கு போய் என்னமோ எடுக்க போனான்னு சொன்னா ஆளவே காணா, என்னடா சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. மூர்த்தி, மா அப்படிங்கிறாரு வசந்த். பத்மா அதை பார்த்துட்டு பத்மாவும் ரொம்ப பதட்டமா தான் இருக்காங்க. பத்மா சொல்றாங்க, எங்க கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன பத்மா பேசணும்? அட்ட வாங்க முதல்ல, டேய் கூட்டிட்டு போடா அப்பாவா அப்படின்னு சொல்றாங்க. வாங்கப்பா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அப்போ பாட்டி கிட்ட பத்மா சொல்லிட்டு போறாங்க, மேடம் நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்க, இந்த ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு பத்மா, மூர்த்தி, வசந்த் 3 பேருமே அங்க இருந்து போயிடுறாங்க. பாட்டியும் எல்லாத்தையும் வரவேற்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து சாமியார் வர்றாரு. அந்த பாட்டிக்கும் சந்திரசேகருக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணுவார் பாத்தீங்களா, ஒரு சாமியார், ஞான திருஷ்டியிலும் கூட எல்லாமே சொல்லுவார்ல, அந்த சாமியார் வர்றாருங்க. ஓ சாமிஜி, வாங்க வாங்க சாமிஜி, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உங்களுக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு சாமிஜி? நல்லா இருக்குமா, ஆண்டவன் புண்ணியத்துல நான் நல்லா இருக்கேன் சாமிஜி. நீங்க வந்தோடனே தான் கல்யாணம் நடக்கணும், உங்க தலைமையில தான் நடக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசையா இருந்தேன். நீங்க வரமாட்டீங்களோன்னு நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் சாமிஜி அப்படிங்கிறாங்க. அதுதான் வந்துட்டேனேம்மா அப்படின்னு சொல்லும் போது அப்படியே நினைச்சு பாக்குறாங்க. அந்த அன்பரசியோட பிளட் ரிலேஷன் ஒருத்தருக்கு ஒரு இதாகும்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதை நினைச்சு பார்த்துட்டு சரிம்மா நான் போய் ஸ்டேஜ்ல போய் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமிஜியும் அங்க இருந்து போறாங்க. பாட்டியும் மறுபடியும் எல்லாத்தையும் வரவேற்றுட்டு இருக்காங்க. அடுத்ததே அன்பரசியை காமிக்கிறாங்க. ஏன் இன்னும் அவங்க 2 பேரும் வரல, அதாவது சந்திரசேகர், கஸ்தூரி வரலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அன்பரசியும். இதோட இந்த எபிசோட் முடியுது.